கண்டிப்பா எல்லாரும் வந்து குட் டே படத்தை வந்து பாருங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இது எல்லாருக்குமே லைஃப்ல வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுல இருக்கிற அந்த ஹீரோ கேரக்டர் வந்து நம்ம அப்பாவோ இல்ல வந்து நம்ம அண்ணனோ தம்பியோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோ சித்தப்பா யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஈவன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஐம் சோ செல்ஃபிஷ். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா நான் வந்திருந்தேன். அதனால வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. மொரவர் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து இப்படிதான் போகும் அப்படின்னு நம்ம ஒண்ணு யூகிச்சிருப்போம்ல, அதை வந்து பிரேக் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட். அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஒரு மாதிரி தியேட்டர்ல வந்து ஒரு சைலண்ட் வந்து நான் பார்த்தேன் லாஸ்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்தாலும் அந்த மக்களுடைய ஃபீல் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாக்குறது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்ல. சோ வந்து இந்த லாஸ்ட் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். பின் டிராப் சவுண்ட் கூட இல்ல, அப்படியே ரொம்ப கோயிட்டா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு எந்த அளவுக்கு கலகலன்னு சிரிச்சுட்டு கை தட்டிட்டு இருந்தாங்களோ அந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு லாஸ்ட் அந்த 20 மினிட்ஸ் படம் முடிய போறதுக்கு முன்னாடி எல்லாருமே அப்படியே சைலண்டா இருந்தாங்க. இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே எப்படியாவது இந்த படத்தை முடிச்சு இந்த மெசேஜ மக்கள் கிட்ட கொண்டுட்டு போகணும், ஒரு நல்ல படத்தை மக்கள் கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு படத்துல இருக்கிற கலைஞர்களும் சரி, டெக்னீஷியன்ஸும் சரி, ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், கேமராமேன் எல்லாருமே சரி, எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. மக்கள் வந்து என்ன படத்தை வந்து எடுக்கணும் என்ன படத்தை எடுத்துக்கூடாது அப்படின்றது மக்களுக்கு தெரியும். அது நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. இது கண்டிப்பா ஒரு நல்ல படம், அதனால நீங்க கைவிட மாட்டீங்க அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா தியேட்டர்ல கம்மிங் ஜூன் 27 அன்னைக்கு போய் பாருங்க.